ரமேஷ் சேதுராமன், யாருடைய குற்றச்சாட்டு சரி, யாருடைய குற்றச்சாட்டு தவறு? பிரதமர் வர்சஸ் எதிர்கட்சி தலைவர். அதாவது ஆளுங்கட்சி அப்படிங்கிற முறையில பிரதமர் அவர் பேசுறாரு. ஏன்னா பொதுவா பிரதமர்கள் பேசும்போது கொஞ்சம் சீரியஸா இருப்பாங்க அப்படிங்கறத பார்த்திருக்கோம். நம்ம அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் இதுல எப்பயுமே பிரதமரோட உரை இருக்கும், இந்த பிரதமருடைய உரை இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் எதிர்கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா எதிர்கட்சிங்கிற முறையில ஒரு தார்மீக அடிப்படையில ராகுல் காந்தி தரப்புல இருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இங்க பேசிய பல விவகாரங்களுக்கு நான் குயிக்கா பதில் சொல்றேன். முதல் விஷயம், மதுரை எய்ம்ஸ் ஏங்க டிலே ஆகுது அப்படின்னு கேட்டாங்க. இத ரொம்ப பல நாளா கேட்டுட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம். அதுல காஸ்ட் எஸ்கலேஷன் பார்த்தோம். 1200 கோடி. அதுவுமே இந்தியால அதிகமான பெட் இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியா பண்ணலாம்னு ஒரு ப்ரொபோசல் போட்டு முதல்ல போட்டது எல்லா எய்ம்ஸ்க்கு இருக்க மாதிரி, அப்புறம் கூடுதலா இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸுக்கு தனியா ஒரு இதை 200 பெட்டு கூடுதலா ஒதுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி வரிசையா பண்ணாங்க. அது 1200 கோடி ஆச்சு. முதல்ல 900 1200 ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் தமிழக அரசு, இந்த கவர்மெண்ட் யாரு, இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்ல, தமிழக அரசுங்கிற ஒரு இதுல அவங்க குயிக்கா அந்த நிலங்களை ஆர்ஜிதம் செய்த மத்திய அரசுக்கு அந்த இதை கொடுக்க வேண்டியதை கொடுக்கலங்கிறது ஒண்ணு. அந்த ப்ராசஸ் பேப்பர் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகாதனால ஜிகான்னு சொல்லக்கூடிய அந்த ஜப்பானோட பாடி அவங்க அதுக்கான பணத்தை கொடுக்கல. அதை யார் வாங்குறாங்க அப்படின்னா மாநில அரசு இன்னும் கடன் வாங்குற மாதிரி இல்ல, மத்திய அரசு வாங்குது. இத பத்தின விஷயங்கள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் வரிசையா ஒண்ணுனா மாத்தினாங்க. அப்புறம் எப்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கும் அந்த டிலே என்னென்ன விவகாரம் என்ன விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் சொன்னாரு டாக்டர் கலாநிதி. நீங்க சொன்ன நில ஆர்ஜிதத்துக்கு தமிழக அரசு நிலத்தை ஒப்படைத்து விட்டது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக டாக்டர் கலாநிதி எழுப்பிய நாடாளுமன்ற கேள்விக்கு துறைசார் அமைச்சர் கொடுத்த பதிலும் இருக்கிறது அப்படின்றார். கரெக்ட். வர அதான் சொல்றேன். 2024 நான் சொல்றேன் 23 நிர்மலா சீதாராமன் பதில் சொன்னாங்க. அப்புறம் இங்க இருந்து அதை கொடுத்தாங்க, ஆர்ஜிதம் பண்ணி கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 2024 நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர், ஸ்டேட்டோட ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் அவர்களே என்ன சொன்னார்னா, இதுக்கு காரணம் டிலேக்கு எல்லாமே அதிமுக தான் அப்படின்னு ஒரே போட்டாரு. அங்க எங்கேயும் மத்திய அரசு பொதுவா குறை சொல்ல, எல்லாமே சொன்னாரு. இப்போ நீங்க எய்ம்ஸ் மதுரை ஒரு நிமிஷம் மதுரை சைட்டுக்கு, மதுரையில எய்ம்ஸுக்குன்னு ஒரு சைட் இருக்குங்க. மதுரை எய்ம்ஸ் mதுரை.edu.in நினைக்கிறேன். அதுல போய் பாத்தீங்கன்னா இப்போ இது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குங்கிறதோட ப்ராக்ரஸ், அதோட போட்டோ எல்லாமே போட்டிருக்காங்கிறத தயவு செஞ்சு போய் எல்லாரும் பாத்துக்கலாம். இது நீங்க நாங்கிறதுல நேயர்கள் யார் வேணா போய் பாத்துக்கலாம். அடுத்த 2வது விஷயம், இல்ல அவர் டாக்டர் கலாநிதி கேட்டது 5 வருஷம் ஆகியும் ஏன் அந்த பில்டிங் கட்டி முடிக்கப்படல அப்படின்றதுதான் அவர் கேட்டது. ஆமாங்க, அது 2023 5 வருஷம் முன்னாடி இல்ல. அதுக்கான பதில தெளிவா நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, எல்லாமே இருக்குல்ல. நான் அதே மாதிரி கேட்கறது 5 வருஷம் ஆயினா இப்ப 3 வருஷம் ஆகி ஏன் கட்டி முடிக்கப்படலன்ற கேள்விதான் அது. ஆமாங்க, அது எந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங்கிறது இருக்கு. அதே மாதிரி மாநில அரசுல இருந்து எப்போ நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணீங்க, எல்லா விவகாரங்களுமே இருக்கு. திரும்ப நம்ம பேசி ஒரு புளிச்சு போன ஒரு சப்ஜெக்ட். இன்னைக்கு அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கும்போது திரும்ப ஆரம்பத்துல இருந்து எய்ம்ஸ பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னாக்க மக்களுடைய ஒரு இதுக்கே விட்டுறாங்க. அடுத்த 2வது விவகாரம் பொறுத்த வரைக்கும் பேசினவங்க என்னெல்லாம் சொன்னாங்க, ஓபன் டெஃபெகேஷன் அப்படின்னாக்க அந்த டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி சொன்னாங்க. அதாவது 93% 93% குடிமகன்களுக்கு இன்னைக்கு டாய்லெட் ஆக்சஸ் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில நீங்க பொது கழிப்பிடத்தை நீங்க அதாவது பொது வெளியில நீங்க செய்யக்கூடிய அந்த இந்த திறந்தவெளி கழிப்பிடங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கான விஷயங்களை அரசு மேற்கொண்டு இருக்கிறது. அதுவும் கிராமப்புறங்கள்ல இதன் மூலமாக எந்த அளவுக்கு குழந்தைகளுடைய மரணம் போன்ற விஷயங்கள்ல குறைந்து கொண்டே இருக்கிறது, அவங்களுடைய ஹெல்த்ங்கிறது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிற விஷயங்களையும் மத்திய அரசு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட கொடுத்திருக்காங்க. அப்படிங்கறதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்க முடியும். மத்திய அரசுடைய தரவுகள் சொல்லுது இன்னும், ஆனா அவங்க சொன்ன இலக்கையே அடையல அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த பட்ஜெட் முழுவதுமாக எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு பகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டா இல்ல. இன்னும் ஒரு படி மேல போய் இது ஒரு பீகாருக்கான ஒரு மாநில பட்ஜெட்டா மத்திய
பட்ஜெட்டாக நாடாளுமன்றத்துல கேட்கும் வாய்ப்பு இருக்குன்னு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், தோல் 18 இவங்களுக்காக அந்த இண்டஸ்ட்ரிக்காக நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் சொல்றாங்க. அதுல தமிழ்நாடுன்னு மென்ஷன் பண்ணல. ஆனா தோல் சம்பந்தப்பட்ட இதுல வந்து தமிழகம் எவ்வளவு முக்கியமான ஒரு ஸ்டேட்டுங்கிறத நீங்க போய் பார்த்தா தெரியும். அதே மாதிரி ரயில்வே போன்ற ப்ராஜெக்ட்ல நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னு சொல்றீங்க. அவங்க வந்து இந்த இதை வந்து இருப்பு பாதைகளை வந்து இன்னும் விரிவுபடுத்துவது, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும் போது அதுல தமிழகமும் படுது. தனியா தான் மென்ஷன் பண்ண. இப்போ தமிழ்நாட்டோட பட்ஜெட்ல இவங்க வந்து போடும்போது மாநில பட்ஜெட்டுக்கு அதுல தாக்கல் பண்ணும்போது தஞ்சாவூர் பேர் இல்ல, இன்னும் பல டிஸ்ட்ரிக்ட்ஸோட பேர் இல்லைங்கிறதுனால அவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ சுத்தமா கைவிட்டுட்டாங்கன்னு நம்ம சொல்லிடலாமா? இதே ஸ்டாண்டர்டா அப்ளை பண்ணிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இல்ல அதாவது அப்போ நீங்க ஒவ்வொரு நீங்க சொல்றது எல்லாமே ரொட்டீனா அரசு, அதாவது கொள்கை சார்ந்தோ அல்லது வந்து அந்த அரசு தன்னுடைய வாக்குறுதியா கொடுத்தோ நிறைவேற்றக்கூடியது இல்ல. ஜல்ஜீவன் திட்டமா இருக்கலாம், நீங்க விட்டதை கூட நான் இன்னும் எடுத்துக்கிறேன், வீடு வழங்கும் திட்டம், கழிப்பறைகள் திட்டம், இந்த திட்டங்கள் பிடிஎஸ், இது எல்லாமே மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து செய்யறது. மத்திய அரசு செய்யக்கூடிய ரோடுவேஸ் திட்டம், இது எல்லாம் அரசுடைய கொள்கை இருந்தாலும் இல்லாட்டி இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அரசு பிரதானமாக இப்ப எய்ம்ஸ் மாதிரி ஒரு திட்டம்னு வச்சுக்கோங்களேன், பிரதானமாக மாநிலத்துக்கு என்ன கொடுத்திருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? பீகாருக்கு 5 பிரதான திட்டங்களை கொடுக்கக்கூடிய மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கும் மற்ற மாநிலங்களுக்கும் என்ன திட்டத்தை கொடுத்திருக்குங்கிறது தான் அவங்க எதிர்க்கட்சிகள் வைக்கிற கேள்வி. நம்ம இப்படி ஒரு கணக்கு வச்சுப்போமே, லாஸ்ட் ஒரு 30 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு வந்த எந்தெந்த பெரிய திட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. அந்த மாதிரியான எவ்வளவு திட்டங்கள் பீகாருக்கோ இல்ல மற்ற மாநிலங்களுக்கோ கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத தயவு செஞ்சு பாருங்க. அதே மாதிரி ஆந்திரா தெலுங்கானா அப்படின்னு இந்த யுனைடெட் ஆந்திர பிரதேஷ்னு சொல்லக்கூடிய அந்த ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்துல இருந்து ஆந்திரா தெலுங்கானான்னு பிரிச்சதுக்கு அப்புறம் ஹைதராபாத் தெலுங்கானாக்கு போகுது. அப்போ ஆந்திராவிற்கு கடந்த பட்ஜெட்ல நம்ம ஆந்திரா பத்தி பேசணும். அப்போ ஆந்திரா தன்னு ஒரு மாநிலமா எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு அதோடைய பொருளாதாரத்தை எல்லாம் வந்து மீட்டெடுத்து அது வந்து தெலுங்கானாக்கு நிகரான ஒரு மாநிலமா மாறணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்கன்னாக்கா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது அந்தந்த மாநிலத்தின் நிலைமையை பொறுத்து அவங்க வந்து அதுக்கான ஒரு ஸ்கீம்ஸ் சொல்றாங்கன்னு பார்க்கணும். இன்னொன்னும், நீங்க பல ஸ்கீம்ஸ் இவங்க சொல்லிருக்கிறதுல நாளைக்கே நடந்தணும்ன்றது இல்ல, அது படிப்படியா தான் நடக்க போகுது. அது இன்னைக்கே சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால உடனே நாளைக்கு வந்து இந்த பீகாருக்கு வந்து இத்தனை லட்சம் கோடி தூக்கி கொடுக்க போறாங்கிறதெல்லாம் இல்ல. இது ஸ்டேஜஸ் தான் நடக்க போகுதுங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்ல இருந்து ஏன் தமிழ்நாட்டுல வந்து நம்ம கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அப்படின்னு சொன்னா இப்ப பரந்தூர்ல என்ன விவகாரங்கள் நடக்குதுன்னு நம்ம பாக்குறோம். இன்னும் நிலத்தை கையகப்படுத்தி மத்திய அரசுக்கு ஒப்படைக்கிறதுல எவ்வளவு டிலே, எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதை வைத்து எப்படி எல்லாம் அரசியல் செய்யப்படுதுன்னு பாக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்தையும் நம்ம பார்த்து கொண்டுதானே போறோம். அப்புறம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் வந்து என்ன தமிழகத்துக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா, உங்களுக்கு 3 பட்ஜெட்டுக்கு முன்னாடி இவங்க பண்றேன்னு சொன்னதை இப்போ பீகாருக்கு பண்றேன்னு சொன்னாங்க, எங்களுக்கு கொடுக்கவே இல்லை இப்போன்னு சொன்னா இது எந்த வகையில நியாயமா இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? கடந்த ஆண்டும் பட்ஜெட்ல ஒன்னும் கொடுக்கலங்கிறது தான் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு சார். இது ஏதோ இந்த ஆண்டு மட்டும் இல்ல, கடந்த ஆண்டும் கொடுக்கல அப்படின்றதுதான் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. இல்ல நான் திரும்பவும் சொல்லக்கூடியது, கடந்த ஆண்டு வைக்கல. நீங்க தொடர்ந்து இப்ப நீங்க மோடி ஆட்சிக்கு 10 வருஷம் எடுத்தீங்கன்னா வந்து என்ன இருக்கு, எத்தனை மெடிக்கல் காலேஜ் திறந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டேன். 12 மெடிக்கல் காலேஜ் திறந்தாங்களா இல்லையா? அப்ப அத்தனை நீங்க மெடிக்கல் சீட்ஸ்ன்னு நீங்க எடுத்தீங்கன்னா மொத்தமா தமிழ்நாட்டுல எவ்வளவுன்னு பாருங்க, மற்ற மாநிலங்கள்ல எவ்வளவுன்னு நீங்க பாருங்க. இதையெல்லாம் பார்த்து விட்டு நம்ம வந்து நிஜமாவே ஓரமஞ்சலியோட செய்திருக்கிறார்கள் இல்ல வஞ்சிக்கப்பட்டுள்ளோம், நீங்க வந்து ஒரு பக்கம் வந்து தனியா காலேஜ் வேணும் அப்படி இல்லாம நீங்க மொத்தமா உங்களுடைய இதுல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்கிறேன், வந்து நீங்க சொல்ற அடிப்படையில பார்த்தா பிரதமர் நாடாளுமன்றத்தில் சொன்னது அடிப்படையில ஒரு மக்களவை தொகுதிக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்திருந்தார். அப்படி அந்த கணக்குப்படியும் நம்ம கணக்கில் கொள்ள வேண்டியது இருக்குல்ல. இது இந்த இலக்கை வந்து நாம சொல்லல, இதை பிரதமரும் இந்திய கவர்மெண்ட்டும் கொடுத்த ஒரு இலக்கு. வெரி குட். இப்ப நான் என்ன கேக்குறேன், மற்ற மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு இப்ப நான் அந்த இலக்கை நோக்கி போகணுன்றது இது வரைக்கும் இல்ல, இலக்கை நோக்கி போகணுன்றது இருக்கக்கூடிய மொத்த மாநிலங்களையும் எடுத்துக்கொண்டு அதுல இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு கொடுத்திருக்காங்க, நீங்க வந்து ஒரு மக்களவை தொகுதிக்கு 1 அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த தொகுதியோட இந்த ரேஷியோல இன்னைக்கு மற்ற மாநிலங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க நீங்க போய் பாருங்க. அதுல தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னு பாருங்க.
டாக்டர் இல்ல அதாவது நீங்க வந்து அந்த 11 மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி கட்டுறது, அது வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபண்ட் வந்து 60% அதுல, ஒன்றிய அரசாங்கத்தின் ஃபண்டிங் வந்து 40% தான் அதுல. அண்ட் இன்னொரு இது வந்து நீங்க வந்து அந்த ஜேபி நட்டா சொன்னது வந்து, இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இது வந்து 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜேபி நட்டா 95% பண்டிகைகள் முடிந்து விட்டனன்னு சொன்னப்போ, எங்களுடைய எம்பிக்கள், அதாவது காங்கிரஸ்ல இருந்து மாணிக் தாக்கூரும் சு வெங்கடேசன் மதுரை எம்பியும் அங்க போய் பார்த்துட்டு அங்க வெற்று நிலம் இருக்கு அப்படின்றத வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. இது வந்து நீங்க போய் செய்தியில பாத்தீங்கன்னா இன்னும் கூட இருக்கு, 95% முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 95% பேப்பர் ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. பிரிப்பரேட்டரி ஒர்க் பேப்பர் ஒர்க் தான் சொன்னாங்களே தவிர நம்ம தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது தெளிவுபடுத்தினார்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா இவங்க இதெல்லாம் வந்து போட்டு ட்ரோல் பண்ணவே அவர் வந்து உண்மை நிலவரம் தெரிந்து விட்டது அப்படின்றதுனால அதை மாற்றி இல்ல 95% நாங்க வந்து அந்த பேப்பர் ஒர்க் முடிஞ்சிருக்குன்றத அதுக்கப்புறமா மாத்தி சொன்னாரு. இது நீங்க அவருடைய வீடியோவே இருக்கு சார். அது பேசலாம் பேசலாம் பேசலாம். நான் உங்களை மறுக்கவே இல்லை. நான் சொன்னது நீங்கள் வரதராஜன் உங்களுக்கு நான் 2வது சுற்றுல நேரம் தரேன்.